1 கோடி ரூபாயில் ஆசை ஆசையாக கட்டப்பட்டு இருந்த புது வீட்டிலேயே திடீரென அடித்த ஷாக். கனவு வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வைப்பதற்குள்ளாகவே பறிபோன உரிமையாளரின் உயிர். கதறி துடிக்கும் உறவினர்களின் அழுகுரல் ஊரையே கலங்க வைத்த சோக பின்னணி. திருப்பத்தூர் மாவட்டம் தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியம் பகுதியை சேர்ந்தவங்க தான் 32 வயதான நரசிம்மன். கல்யாணம் பண்ணிப்பார் வீட்டை கட்டிப்பார்னு சொல்வாங்க. அந்த வகையில 2 வருஷத்துக்கு முன்னாடி தான் இவங்களுக்கு திருமணம் நடந்திருக்கு. அடுத்ததா பொன்னாச்சியம்மன் கோவில் வட்டம் பகுதியில தனக்குன்னு சொந்தமா சுமார் 1 கோடி ரூபாய் மதிப்புல வீடு ஒன்று கட்டிட்டு இருந்திருக்காங்க. இந்த நிலையில தான் காலையில வீட்டுக்கு தண்ணீர் விட போனதாகவும் மோட்டார் போட்டுட்டு தண்ணீர் தொட்டியில இறங்கினதாகவும் எதிர்பாராத விதமா அந்த நேரத்துல மின்சாரம் தாக்கி தண்ணீர் தொட்டியிலேயே பரிதாபமா உயிரிழந்ததாகவும் சொல்லப்படுது. போனவரை இன்னும் காணுமேனு வீட்டுல எல்லாரும் தவிச்சிருக்க அந்த நேரத்துல கட்டிட வேலைக்கு வந்த மேஸ்திரி தான் தண்ணீர் தொட்டிய பார்த்ததாகவும் அதுல நரசிம்மன் உயிரிழந்த நிலைமையில சடலமா கிடந்ததாகவும் சொல்லப்படுது. இத பார்த்து அதிர்ந்தவங்க உடனடியா உறவினர்களுக்கு தகவல் கொடுத்திருந்திருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து திருப்பத்தூர் தீயணைப்பு துறையினருக்கும் தகவல் கொடுக்கப்பட விரைந்து வந்தவங்க நரசிம்மனோட உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. என்ன நடந்ததுன்றது குறித்து திருப்பத்தூர் கிராமிய போலீசார் வழக்கு பதிவு செஞ்சு விசாரணை மேற்கொண்டு இருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல புதுமனை புகுவிழா கொண்டாடப்பட வேண்டிய வீட்டுல இப்படி ஒரு உயிரிழப்பு சம்பவம் நடந்தது பலரையுமே அதிர்ச்சியிலையும் சோகத்திலையும் ஆழ்த்தி இருக்கு. நத்தம் பக்கத்துல 17 வயது சிறுமிய காதல் விவகாரத்துல காதலனே துப்பாக்கியால சுட்ட சம்பவம் பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியும் ஏற்படுத்தியிருக்கு. சிறுமிய தாக்கிட்டு இளைஞரும் விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கினது மேலும் அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு. திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் பக்கத்தில் இருக்கக்கூடிய துவாரபதி பகுதியை சேர்ந்த 17 வயது சிறுமியும் கொட்டாம்பட்டி பக்கத்தில் இருக்கக்கூடிய வெள்ளைமலைப்பட்டி பகுதியை சேர்ந்த 19 வயதான செல்லம் அப்படின்ற இந்த 2 பேரும் காதலிச்சுட்டு வந்ததா கூறப்படுது. விசேஷ நிகழ்வுக்காக துவாரபதி வந்த இளைஞர் செல்லம் தன்னுடைய சித்தப்பாவான அண்ணாமலை அவர்களுடைய வீட்டுக்கு காதலிய கூட்டிட்டு போனதாகவும் அப்பதான் இருவருக்கும் இடையில வாக்குவாதம் ஏற்பட்டதாகவும் கூறப்படுது. இந்த நிலையில ஆத்திரத்துல செல்லம் சித்தப்பாவுடைய ஏர்கன்னை எடுத்து காதலிய தாக்குனதா கூறப்படுது. இதுல காயம் ஏற்பட்ட 17 வயது சிறுமிய உடனடியா அக்கம் பக்கத்துல இருந்தவங்க மீட்டு நத்தம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. காதலிய தாக்குனதுக்கு அப்புறமா செல்லமும் விபரீத முடிவெடுக்கும் முயற்சியில இறங்கி இருந்திருக்காரு. உடனடியா அவரையும் மீட்டு மதுரை அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. 2 பேருமே ஆபத்தான நிலையில இருக்கக்கூடிய சூழல்ல 2 பேருமே திண்டுக்கல் மற்றும் மதுரை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சிருந்திருக்காங்க. போலீசார் இது தொடர்பான விசாரணையும் மேற்கொண்டுட்டு வராங்க.